ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் தான் வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த டைமும் JLR ப்ராப்பர்ட்டிஸில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். JLRல சஃபாரி அண்ட் ரூம்ஸ் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பந்திப்பூர் சீரிஸோட எபிசோடு 1ல் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஐ கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக, என்னோட பேர் மணிகண்டன் கிருஷ்ணராஜ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ நம்ம வந்து பந்திப்பூர் வரது இதுதான் செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு பீக் சம்மரில் வந்திருந்தோம். அந்த டைமில் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு மான்சூன் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து ஃபாரஸ்ட் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 12 o'clock அப்படிங்கும்போது JLR ரீச் ஆகிட்டோம். இப்போ அங்கே வந்துட்டு நம்ம ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம லஞ்சையும் முடிச்சுட்டு டைம் ஷார்ப்பாக இப்போ 3 ஆச்சு. நம்ம வந்து சஃபாரி கிளம்பிட்டோம். ஸோ இந்த டைமே நம்மளோட கைடு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பொம்மா தான். ஸோ நாங்கள் பொம்மா தான் வேணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ண 10 நிமிஷத்துலேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் போன அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியர் தான். ஆக்சுவலியாக நான் ஒரு 1.5-2 years இந்த வைல்ட் லைஃப் ஜேர்னியில் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பியரையுமே ஃபோட்டோகிராஃப் ஆர் வீடியோகிராஃப் பண்ணதில்லை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியர் வந்து ரொம்பவுமே ஒரு சென்சிட்டிவான அனிமல். நம்ம ஹியூமனோட ஸ்மெல்ட்டை அதை ஐடென்டிஃபை பண்ணிச்சுனாலே அது வந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிடும். நிறைய டைம் வந்து நம்ம சஃபாரி வெஹிக்கிள் போகிறத பார்த்துட்டு டப்புன்னு அது வந்து எங்கேயாச்சும் புஷஸ்குள்ளே போய் மறைஞ்சிடும். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு கோல்டான பியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நின்று நீட்டாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் சஃபாரி கேட்டுக்குள்ளே போகல. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டு மைசூர் ரோட்டில் தான் இருக்கோம். இந்த ரோட்லேயே ஓரமாக இது வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு இன்றைக்கி வந்து சைட்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது. நாங்கள் ஆசைத்தீர ஃபோட்டோ அண்ட் வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த பியரும் வந்து புஷஸ்குள்ளே போயிடுச்சு. நாங்களும் எங்கள் சஃபாரியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பந்திப்பூர் மைசூர் ஹைவேஸில் நீங்கள் பந்திப்பூருக்குள்ளே என்ட்ரானே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் காட்டேஜஸ்க்கான ரிசப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஃபாரி வெஹிக்கிள் சுற்றிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கைடு பொம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பாட்டை வந்து ரொம்ப கீனாக நோட் பண்ணிகிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட சைலண்டாக போய் நம்ம ஏன் ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம், இன்னும் ஃபாரஸ்ட் கேட்டுக்கு கூட போலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லெப்பர்ட் அண்ட் 2 கிப்ஸ் வந்து சைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கேயே வந்து நம்ம இப்போ சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளும் இதை சைட் பண்ணிடுமா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் ஒன்றுமே சொல்லலை, ஸ்மேட்டர் ஆஃப் பிளாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளை காமிச்சார். ரொம்ப காலமாகவே இந்த லெப்பர்டோட டெரிட்டரி வந்து இதுதான். ஆமாம். ஸோ இந்த லெப்பர்டை பற்றி நம்மளோட பந்திப்பூர் சீரிஸோட ப்ரீவியஸ் எபிசோட நம்ம பேசியிருப்போம். இந்த லெப்பர்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசப்ஷன் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த லெப்பர்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேர் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியாதவங்க நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸை போய் பாருங்க. அந்த எபிசோட்ஸில் இதோட பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.
நாங்கள் ஒரு 45 மினிட்ஸாக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு அனிமல் மூமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ நாங்கள் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காமல் நம்ம உள்ளே போய் ஃபாரஸ்ட்குள்ளே சுற்றுவோம், வேறு ஏதாச்சும் அனிமல் சைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஒரு வேளை இங்கே இந்த லெப்பர்டு வெளியே வந்தால் நமக்கு யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரிசப்ஷன் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்கள் இப்போ கிளம்பணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் அலாரம் கால் இருக்கிறனால எல்லா வெஹிக்கிள்ஸுமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் அலாரம் கால் இருக்கிறனால எல்லா வெஹிக்கிள்ஸுமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லெப்பர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு போல்டு லெப்பர்டு, அதாவது ஹியூமன் அனிமல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இதோட டெரிட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மங்களா ரோட்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கார்ட்ஸோட குவார்ட்டர்ஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே நிறையா ஃபேமிலி, குழந்தைங்க, பெரியவங்கன்ட்டு எல்லாருமே தங்கியிருக்காங்க. ஒரு 3 to 4 இயர்ஸாக இந்த லெப்பர்டும் இங்கே தான் இருக்குது. ஆனால் ஒரு டைம் கூட எந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸுமே இந்த லெப்பர்டு டிஸ்டர்ப் பண்ணதில்லை. அதே போல் இங்கே இருக்கிற மக்களும் அந்த லெப்பர்டை டிஸ்டர்ப் பண்ணதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் விசஸ் அனிமல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் தான் இந்த லெப்பர்டும் இங்கே வாழக்கூடிய மக்களும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஈவினிங் ஒரு 4:30 ஆச்சு. ஒரு 1.5 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ தான் ஃபாரஸ்ட் கேட்லேருந்து ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகுறோம். நம்ம சஃபாரி ஜீப்போட சவுண்டை கேட்டு இங்கே இருக்கிற புள்ளி மண்ணெலாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் தூரம் நாங்கள் உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு 3 எலஃபண்ட் அழகாக தண்ணியில் விளையாண்டுட்டும் தண்ணியை குடிச்சிட்டும் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது என்னன்னு தெரியல, எவ்வளோ டைம் பார்த்தாலும் இந்த எலஃபண்ட்ஸ் எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் தான். ஸோ இந்த எலஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோடனே சடனாக பொம்மாவுக்கு ஒரு கால் வந்துச்சு. நாங்கள் சஃபாரி வெஹிக்கிள் இருந்த எல்லாருமே அது ஏதோ ஒரு அனிமல் மூவ்மெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படி தான் நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஒரு பர்சனல் கால். ஸோ அங்கே நாங்கள் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட மறுபடியும் நம்ம சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம்.
இன்னும் கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்குள்ளே போன உடனே ஒரு டஸ்கர் எலஃபண்ட் வந்து வாட்டர் பாடியை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. எங்கள் சஃபாரி வெஹிக்கிள் இருந்து மற்ற கெஸ்ட் எல்லாம் இல்லை வேண்டாம், நம்ம எலஃபண்ட்ஸ் எல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், நம்ம பிக் கேட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி போகலாம் போமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் தான் விடாமல் இல்லை ஒரு 5 minutes மட்டும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலஃபண்ட்ஸை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது எனக்கு அபூர்வம் தான். ஸோ உங்களுக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சடனாக பொம்மாக்கு ஒரு கால். இந்த டைம் ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எதுவுமே எங்ககிட்ட சொல்லாமல் அவர் டப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சு, இவர் வந்து இந்த லெப்பர்ட் இருக்கிற டெரிட்டரிக்கு போல வேறு எங்கேயோ போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ நானும் அவர்கிட்ட வந்து இப்போ கேட்குற சூழ்நிலையில் இல்லை. அவர் பாட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு, அங்கேயும் எங்கேயும் சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்து ஐ திங்க் அவர் ஏதோ ஒரு பக் மார்க் தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. எஸ், இட் வாஸ் அ டைகர். நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டைகர் தான் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பாடி இருக்குது. இந்த வாட்டர் பாடியோட அதர் சைடில் தான் டைகர் இருக்குது. நாம் வந்து இந்த வாட்டர் பாடியோட இன்னொரு பக்கத்தில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைகர் வந்து எந்திரிச்சு எங்காச்சும் போகும், இல்லை இந்த பக்கம் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அது எந்திரிச்சு போகும்போது தான் தெரிஞ்சு அந்த டைகர் வந்து ரொம்ப இன்ஜூரி ஆயிருக்கு, அதனால் நடக்கக்கூட முடியல அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு மேல் டைகர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இதை வந்து கரடி மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு டெரிட்டரி ஃபைட்டில் வந்து இன்னொரு டைகர் கூட சண்டை போட்டு இதோட கால் வந்து ரொம்ப பேடாக இன்ஜூரி ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபேஸ் ஏரியாவும் கொஞ்சம் இன்ஜூரி ஆயிருக்கு. இந்த வாட்டர் பாடியிலேருந்து எந்திரிச்சு போன டைகர் ஒரு புஷஸ்குள்ளே போய் படுத்துருச்சு. சுத்தமாக நமக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியல. நாங்கள் ஒரு 15 minutes பக்கம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ நம்ம கைடு பொம்மாவும் என்ன சொன்னாருன்னா, அது இன்ஜூரி ஆயிருக்கிறனால அது கண்டிப்பாக இப்போ வெளியே வராது, நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெப்பர்டோட டெரிட்டரிக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம இந்த ரிசப்ஷன் ஃபீமேலை ஸ்பாட் பண்ணமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசப்ஷன் ஃபீமேல் லெப்பர்டை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் கண்டிப்பாக வரும். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன். நான் உங்கள் மணிகண்டன் கிருஷ்ணராஜ்.